ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சனி கொடுக்கும் தொல்லையிலிருந்து விடுபட சனி பிரதோஷத்தில் விரதம் இருந்து என்னென்ன பரிகாரங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒரு சில காரியங்களை செஞ்சீங்கன்னா இறைவன் தன் பக்தர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுவார். அவர் மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் தருவார். இந்நாளில் சிவபெருமானுடன் சனீஸ்வரரையும் வழிபடுவதன் மூலம் சனி திசை, அர்த்தாஷ்டம சனி உள்ளிட்ட அனைத்து தொல்லைகளும் நீங்கும். இந்து நாட்காட்டியின்படி பிரதோஷ விரதம் இன்னைக்கு ஏப்ரல் 6 அன்று வருகிறது. இக்காலத்தில் சிவ வழிபாடு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. பிரதோஷ விரதம் மாலையில் செய்யப்படுகிறது. இது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த நாளில் விரதம் இருந்து பூஜை செஞ்சீங்கன்னா சிவபெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரதோஷ கால பூஜைக்கு உகந்த நேரம் மாலை 6:42 மணி முதல் இரவு 8:48 மணி வரைக்கும் இருக்குது. திரையோதச திதியும் இன்னைக்கு இருக்குது. இதனால் சனி திரையோதசியும் நம்ம கொண்டாடிக்கிட்டு வர்றோம். இன்று சனி பகவானுக்கு பிடித்தமான காரியங்கள்னு செஞ்சீங்கன்னா சனியின் துன்பங்களில் இருந்து விடுபடலாம். சனியின் அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சனி பிரதோஷ விரதம் அன்று இந்த பரிகாரங்களை கடைபிடிப்பதன் மூலம் சனி திசை நீங்கும். அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். சனி பிரதோஷ விரதத்தில் சிவலிங்கத்திற்கு கருப்பு எள்ளும் வன்னி இலையும் சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு சிவ மந்திரங்களை ஓத வேண்டும். இவ்வாறு செஞ்சீங்கன்னா சனியின் தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. சிவபெருமானின் அருள் இருந்தாலே உங்களுக்கு சனீஸ்வரரின் அருளும் கிடைக்கும். ஒரு பாத்திரத்தில் கடுகு எண்ணெயை எடுத்து சனி பிரதோஷம் மற்றும் சனி திரையோதசி அன்று, அதாவது இன்னைக்கு உங்கள் நிழலை பாருங்கள். பின்னர் சனி கோவிலில் கடுகு எண்ணெயை தானம் செய்யவும். உங்களால் முடிந்தவரை ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள். இவ்வாறு செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கும். வாஸ்துப்படி வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்புக்காக சனி பிரதோஷ நாளில் பிரதான வாசலில் கருப்பு குதிரை லாடத்தை தொங்க விடுங்கள். இவ்வாறு செஞ்சீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் வாழ்வில் அனைத்து துறைகளிலும் வெற்றி பெறுவார்கள். சனி பிரதோஷ விரதம் அன்று சிவபெருமானின் அருளை பெற பூஜையின் போது இந்த பொருட்களை சிவலிங்கத்திற்கு அர்ப்பணிக்கவும். அது என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய், தயிர், பூ, பழங்கள், வில்வ இலைகள், தேன், கங்கை நீர், வெள்ளை சந்தனம், கருப்பட்டி, பசும்பால், பச்சை வெந்தயம் மற்றும் வன்னி இலைகள் இவைகளை பிரசாதமாக வழங்க சிவபெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சனி திரையோதசி அன்று சனி பகவானுக்கு கருப்பு எள் மற்றும் நீல நிற ஆடைகளை சமர்ப்பிப்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. உங்களில் யாராவது சனி திசை மற்றும் பேய் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் சனி பிரதோஷ விரதம் நாளில் விரதம் இருங்கள். இவ்வாறு செஞ்சீங்கன்னா அவற்றின் பலன் குறையும். சனி திரையோதசி அன்று அனுமன் மந்திரங்களை ஓத வேண்டும். சனீஸ்வரர் அனுமனின் பக்தர்களுக்கு உதவுகிறார். அவர்கள் மீது தனது ஆசிகளை பொழிகிறார். மேலும் திரையோதசி அன்று மாலை அரச மரத்தடியில் கடுகு எண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். இவ்வாறு செஞ்சீங்கன்னா சனீஸ்வரரின் ஆசையுடன் மகிழ்ச்சி அடைவீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக தெரிஞ்சிச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கின்ற உங்கள் அனைவருக்கும் சிவபெருமானின் ஆசியும் மற்றும் சனீஸ்வரரின் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். மற்றும் சனி தசை நடந்துச்சுன்னா அதன் தாக்கத்திலிருந்தும் நீங்கள் விடுபடணும் அப்படின்னு